மக்களே, சண்டே ஸ்பெஷல் நான்வெஜ் வாங்க போகலாமா? இன்றைக்கி காலையில் லேட்டாக தான் எந்திரிச்சேங்க. எந்திரிச்சதுமே காலையில் பாப்பாங்களுக்கு டிஃபன்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நான்வெஜ் வாங்க பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டுக்கு தான் போயிருந்தேன். வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்குது, அதனால தான் நடந்தே போனேன். இங்கே இது தான் பார்த்திங்கன்னா சீ ஃபுட் எல்லாமே கிடைக்கிற ஒரு சின்ன மார்க்கெட் எங்கள் ஏரியாக்குள்ளேயே இருக்குது. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் சொன்ன மாதிரியே தான். அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சிக்கன் கடையும் இருக்குது. கொஞ்சமாக ஃபிஷ்ஷும் அது கூடவே சிக்கன் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். வீட்டுக்கு வந்ததே பார்த்திங்கன்னா ஒரு சைடு அம்மா வந்து க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான எல்லாமே பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு மீன் குழம்பு தான் செய்ய ஆரம்பித்தேன். மீன் குழம்பு நான் எப்போவுமே வைக்கிற மாதிரி தான் நான் மீன் குழம்பு வச்சுருந்தேன். இன்றைக்கி சால மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இங்கே சால மீன் நான் வாங்கியிருந்த மீன் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து 1/2 kg வந்து 150 கிட்ட சொல்லியிருந்தாங்க. உங்கள் ஏரியாவில் மீனோட ப்ரைஸ் எப்படி கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கான்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது கூடவே ஒரு 1/2 kg சிக்கன் வந்து வாங்கியிருந்தேன். கொஞ்சமாக மீன் குழம்பு வச்சுட்டு சிக்கன் கிரேவி தான் வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு சிக்கன் கிரேவி தான் பிடிக்கும். மீன் குழம்பு பெருசாக பிடிக்காது, கொஞ்சமாக தான் ஊற்றிப்பேன். குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டி வந்ததுமே இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன் அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் கிரேவியும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கும் கொத்தமல்லி தூவி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுட சுட ஒயிட் ரைஸ்க்கு மாங்காய் போட்டு சால மீன் குழம்பும் தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் கிரேவியும் பாயில்டு எக்கும் தான். பாப்பாங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒர்க் ரொட்டீன் மட்டும் ஸ்டார்ட் ஆகலைங்க, பாப்பாங்களோட ஸ்கூல் ரொட்டீனும் ஸ்டார்ட் ஆகுது. ஆமாங்க, எல்லா ஸ்கூலுமே குவார்டர்லி எக்ஸாம் லீவ்லாம் முடிஞ்சு நாளைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது. ஸோ நாளையிலேருந்து நம்ம வீடியோவில் கண்டிப்பாக பாப்பாங்களோட கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஸ்நாக்ஸ் ரெசிபியும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு ஒரு மினி விலாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய்.